கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை உம் பாதத்தில் வைக்கின்றோம். உமது பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்து அந்த ஆலோசனைகளில் அவர்கள் நடந்து உமது நாமத்தை மையப்படுத்தவும் உமது எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவும் இந்த பூமியிலே சாட்சியாக வாழவும் உதவி செய்தருளும். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் வாசித்ததான இந்த பகுதியை சற்று கவனமாக நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்கள், ஏராளமானவர்கள் எதற்காக நாம் வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெகு சிலர் மிகவும் சுயநலத்தோடு, யார் செத்தாலும், யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் நன்றாக வாழ்ந்தால் போதும், எனக்கு ஆகாரம் கிடைத்தால் போதும், எனக்கு உறைவிடம் கிடைத்தால் போதும், நான் சுகமாய் இருப்பதற்கான சூழல் இருந்தால் போதும், அதனால் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை என்று சொல்லி சுயநலமாய் ஒரு சிலர் வாழ்கிறார்கள். இன்னும் வெகு சிலர் ஒரு தவறான நோக்கங்களையும் தவறான நம்பிக்கைகளையும் கடைபிடித்து தவறான பாதையை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றவும் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவன் நமக்கு அளித்த மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிற சூழலில் கிறிஸ்துவை பின்பற்றி தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வது என்பது தேவன் நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த பூமியிலே கிறிஸ்துவை பின்பற்றி தேவனுடைய பிள்ளையாய் இருப்பது என்பது ஒரு கல் சிற்பத்தை போன்றது. எவ்வாறு என்று நீங்கள் கேட்டால், ஒரு சிற்பி ஒரு மலைக்கு சென்று அங்கு உள்ள கற்களை அவன் தேர்ந்தெடுத்து அதை ஒரு சிலையாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து அவன் முயற்சிக்கிற போது அந்த கற்கள் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. அவன் ஒவ்வொரு முறை உளியை வைத்து தட்டுகிற போதும் அது வேறு விதமாக உடைந்து நொறுங்கி
அவனுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அமையாமல் போய்விடுகிறது. இப்படி அவன் பல முறை பல கற்களை தேர்ந்தெடுக்கின்றான். கடைசியாக ஒரு கல்லை அவன் தேர்ந்தெடுத்து அவன் செதுக்குகின்ற போது அந்த கல்லானது மற்ற கற்களை போல உடைந்து விடாமல் அந்த உளிகளுடைய அடிகளை தாங்கி அந்த சிற்பியினுடைய எண்ணத்துக்கு ஏற்றாற்போல் தன்னை வளைந்து கொடுத்து பிற்பாடு அவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல சிற்பமாக அது மாறுகிறது. சில நாட்களுக்கு பிற்பாடு ஏற்கனவே அவன் முயற்சி செய்த ஒத்துழைப்பு கொடுக்காத அந்த கற்கள் எல்லாம் உடைந்து தூளாய் கிடக்கிறதே, அந்த கற்கள் எல்லாம் பாதைகளிலே கொட்டப்பட்டு கால்களின் கீழே மிதிப்படுகிறதாக இருக்கிறது. அதே வேளையிலே அவனுடைய சிற்பிகளின் அந்த அடிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவன் எதிர்பார்க்கிறது போல தன்னை அர்ப்பணித்த அந்த கல்லோ ஒரு அழகான சிற்பமாகி முடிவிலே அது ஒரு உயர்வான இடத்திற்கு, பாதுகாப்பான இடத்திற்கு, எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்று அது எல்லாராலும் மதிப்பையும் மரியாதையையும் பெறுகிறது. அதுபோலதான் ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியிலே எல்லா மனிதர்களைப் போல ஒரு கற்களாக இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற வண்ணம் தன்னை அர்ப்பணித்து தன்னை ஒப்பு கொடுத்து அவர் எதிர்பார்க்கிறது போல அவன் நடந்து கொண்டான். முடிவிலே அவன் எல்லாராலும் மதிக்கப்படுகிற, உயர்வாக எண்ணப்படுகிற ஒரு இடத்திற்கு கொண்டு போகப்படுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் இந்த பூமியிலே தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அது நிமித்தம் வருகிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் சகித்து தேவ சித்தத்தை செயல்படுத்துவார்கள் என்று சொன்னார். முடிவிலே அவர்கள் ஒரு அழகான சிற்பங்களைப் போல மாறி பரலோக ராஜ்யத்திலே நித்தியமாக வைத்து அலங்கரிக்கப்படுவார்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நம்மோடு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாய் நித்தியமாய் தேவ சமூகத்தை அலங்கரிக்கிற அழகான சிற்பங்களாய் நாம் மாறுவோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லது அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ சீடனாக இருப்பதற்கு, ஒரு நல்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனிதனாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அதிலே நாம் வாசித்ததான இந்த பகுதியிலே பார்க்கிறோம், ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, நீ எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பதிலை சொல்லுகிறார். அதுபோல 3 சீடர்கள், 3 மனிதர்கள் வந்து ஆண்டவரிடத்திலே இவ்வாறு சொல்லுகிற போது அந்த 3 பேருக்கும் ஒரு பதிலை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த பதிலை நாம் இன்றைக்கு சிந்தித்து அதன் மூலம் இந்த பூமியிலே அவரை எவ்வாறு பின்பற்றுவது, அவர் விருப்பத்தை எவ்வாறு செயல்படுத்துவது, அவர் விரும்புகிறது போல ஒரு நல்ல சீஷனாக, தேவ பிள்ளையாக, எப்படி அந்த சிற்பி ஒரு கல்லை அழகான சிற்பமாய் வடிவமைக்கிறானோ அதுபோல அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளப் போகின்றோம்.
முதலாவது பார்க்கின்றோம், ஒரு சீடன் வந்து சொல்லுகிறார், நான் உம்மை எங்கே சென்றாலும் பின்பற்றுவேன் என்று. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த முதலாவது பதிலை பாருங்கள். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறார். உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிற மனிதனுக்கு ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார்? இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன? இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தின் நன்மைக்காக என்னை பின்பற்றி வரவேண்டாம் என்பதுதான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த அதிகாரத்தை ஆரம்பத்திலிருந்து வாசித்து பார்த்தால் தெரியும். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் ஒரு பெரிய திரள் கூட்ட மக்கள், அவர் எங்கு போகிறாரோ அங்கெல்லாம் போய்கொண்டே இருக்கிறார்கள். மலைக்கு சென்றால் மலைக்கு செல்லுகிறார்கள், வனாந்தரத்திற்கு சென்றால் வனாந்தரத்திற்கு போகிறார்கள். அங்கே ஒருவேளை அவர்களுக்கு பசி எடுத்து விட்டால் தேவனே அவர்களுக்கு அற்புதத்தை செய்து ஆகாரத்தை கொடுக்கின்றார். அவர் போகிற பாதையிலே வியாதியஸ்தர்கள் அவரை ரபி என்று கூப்பிட்டு அழைத்து அந்த வியாதியஸ்தர்களை, பிசாசு பிடித்தவர்களை அவர் மூலமாக விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அது நிமித்த மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு மதிப்பு, ஆண்டவருக்கு மதிப்பு அங்கே பெருகி இருக்கிறது. அவர் மதிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் மதிக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், இப்படிப்பட்ட மதிப்பு எனக்கு வேண்டும். இவரை பின்பற்றி போனால் உணவுக்கு கவலைப்பட தேவையில்லை. எல்லோரும் நம்மை உயர்வாக நினைப்பார்கள், மேன்மையாக எண்ணுவார்கள். ஆகவே இவர் எங்கே சென்றாலும் இவரை நாம் பின்பற்றி போக வேண்டும் என்று அவன் முடிவு பண்ணுகிறான். அவரை பின்பற்றி போக வேண்டும் என்று அவன் செய்த முடிவு சரிதான். ஆனால் அவனுடைய நோக்கம் தவறு. எதற்காக அவரை பின்பற்றி போவேன் என்று அவன் நினைத்தான் என்று சொன்னால், அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த உலக நன்மைகளுக்காக அவரை பின்பற்றி போக வேண்டும் என்று அவன் எண்ணுகின்றான். அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு, மரியாதை, மாலைகளுக்காக அவரை பின்பற்றி போக வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அவரை பின்பற்றுகிறோமா? இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக அவரை பின்பற்றுகிறோமா? அல்லது அதையும் தாண்டி ஆண்டவருக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரை பின்பற்றுகிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். உங்களிலே எத்தனை பேர் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அவரை தேடி வந்திருக்கிறீர்கள்? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடி நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியிலே தலை சாய்க்க கூட இடமில்லை. அப்படிப்பட்ட என்னை நீங்கள் பின்பற்றி வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அவரை உண்மையாக பின்பற்ற வேண்டும், அவருடைய உண்மையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் எதற்காக இயேசுவை தேடுகிறேன்? நான் எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறேன்? இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவா? இந்த உலகத்தின் பெயர், புகழ், பணங்களை பெற்றுக்கொள்ளவா?
பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, உலகத்தின் சம்பத்துகளை பெற்றுக்கொள்ள எத்தனையோ வழிகள் இருக்கிறது, எத்தனையோ பாதைகள் இருக்கிறது, எத்தனையோ முறைமைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, அவர் நித்தியத்தின் ஆசீர்வாதங்களுக்காக வந்தவர். நித்திய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் மாத்திரமே அவரை உண்மையாக பின்பற்ற முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இன்றைக்கு ஆசீர்வாதங்களை குறித்தும் உலக நன்மைகளை குறித்தும் மக்களோடு போதித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு தேவன்தான் வேண்டும், அப்படி நித்திய வாழ்வுதான் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சொற்பமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வேதத்திலே பார்க்கின்றோம், கேட்டுக்கு போகின்ற வழி விசாலமாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகின்ற பாதையோ இடுக்கமும் குறுக்கலுமாக இருக்கிறது. நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? இன்றைக்கு ஒரு பெரும் திரள் கூட்டம் பணத்திற்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை பின்பற்றி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ உண்மையான நித்தியத்தை தேடி இயேசுவை பின்பற்றி போய்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நன்றாக கவனியுங்கள். நாம் நித்தியத்தை தேடி ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும். இந்த உலக சுகபோக வாழ்வை தேடி நாம் செல்வோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கப் போகிறது ஒன்றுமே இல்லை. என் நிமித்தமாக நீங்கள் உங்கள் ஜீவனை இழந்தால் அதை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம எதற்காக ஆண்டவரை பின்பற்றி போகின்றோம்? இந்த உலக வாழ்க்கைக்காக அல்ல, நித்திய வாழ்க்கைக்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். அதில் அவர் இப்படியாக சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவுக்காக அவரோடு கூட மரணத்தை நானும் அனுபவித்து அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருப்பதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை, இந்த உலகத்தின் நன்மைகளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக, இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலில் இடம்பெறுவதற்காக நான் நஷ்டம் என்றும் குப்பையுமாக கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பிரியமான தேவ பிள்ளைகளே, மிக சொற்பமானவர்கள். இன்றைக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்களை பொறுத்தே ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஒரு போதகராக இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவ மனிதராக இருந்தாலும், அவர்கள் குறையில்லாமல் எல்லா நன்மையும் பெற்றிருந்தால் அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், அநேக நாட்கள் நான் பட்டினியாக இருந்தேன், போட்டுக்கொள்வதற்கு மாற்று உடை இல்லாமல் இருந்தேன், நான் கப்பல் சேதத்திலும் மனிதர்களால் அடிக்கப்படுகிற அடிகளுக்கும் நான் ஆளானேன். தேவனுடைய பிள்ளைகளே,
கிறிஸ்துவை பின்பற்றுகிற போது இந்த உலகத்தினுடைய சுகபோக வாழ்வு நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரியுமானால் நிச்சயமாக நீங்கள் அவரை உண்மையாக பின்பற்ற முடியாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தை முன்னிட்டு அதை பார்த்து கொண்டே தனக்கு வந்த எல்லா உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் அவர் எண்ணாமல் அவர் தொடர்ந்து முன்னேறி சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இந்த உலகத்தை திரும்பி பார்த்தால், இந்த உலகத்தின் ஆசைகளை, இந்த உலகத்தின் பொன் பொருள் புகழ்களை நீங்கள் இச்சித்தால் அது உங்களை தவறான வழிக்கு கொண்டு போய்விடும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நீங்க உலகத்திலே பொன்னையும் பொருளையும் சொத்தையும் சம்பத்துகளையும் சேகரித்து வைக்க வேண்டும் என்று எண்ணி நீங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தால் வேதம் சொல்லுகிறது, உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை, பிசாசனுடைய அன்புதான் இருக்கும். தேவனுடைய அன்பு உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தின் பொன் பொருள் மகிமையின் மீது அன்பு கூறாதிருங்கள். தேவனை நேசியுங்கள். எனக்கு உணவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உடை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தங்க இடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் தேவனையே நேசிப்பேன் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தால் நீங்கள் நிச்சயமாக உண்மையான தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சீடனாய், தேவ பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். நன்றாக கவனிங்க பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை. ஆனால் அநேகர் அப்படி தொடங்குகிறார்கள். இயேசுவுக்கு உண்மையான சீடனாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு வருகிறார்கள். ஆனால் இடையில் பணத்தின் மீது மோகம் கொண்டு, பணத்தின் மீது இச்சை கொண்டு விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க போகிறீர்கள்? லோத்து என்ற தேவனுடைய மனிதன் ஆபிரகாமோடு சேர்ந்து ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே நான் செல்லுகிறேன் என்று சொல்லி அவன் மனப்பூர்வமாய் பின்பற்றி வருகிறான். இடையில எத்தனையோ பாடுகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, பஞ்சங்கள் வருகிறது, பலவிதமான கஷ்டங்கள் வருகிறது. ஆனாலும் அவன் தொடர்ந்து போராடுகிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே திடீரென்று அவனுடைய மனது மாறுகிறது, எண்ண ஓட்டங்கள் மாறுகிறது. இப்பொழுது அவன் ஒரு நல்ல சுகபோகமான இடத்திலே வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றான். ஒரு ஆசீர்வாதமான பாதுகாப்பான ஒரு இடத்திலே தங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கின்றான். எத்தனை காலங்கள் இவரை நம்பி நான் ஓடிக்கொண்டே இருப்பது? எனக்கென்று ஒரு நிலையான இடம் வேண்டும், எனக்கென்று ஒரு நிலையான குடும்பம் வேண்டும், பொருள் வேண்டும், வீடு வேண்டும், ஒரு அரசாங்கம் வேண்டும், நான் இனி நாடோடியாக வாழ முடியாது, எனக்கான ஒரு ராஜ்யத்தை நான் கட்டுவேன், எனக்கான ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன், எனக்கான ஒரு தேசத்தை நான் தேடுவேன் என்று சொல்லி
அவன் மிகவும் ஆசீர்வாதமான பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடி அவன் கடந்து செல்லுகின்றான். தேவனுடைய பிள்ளைகளே, முடிவிலே அவனுக்கு என்ன சம்பவித்தது? அவன் தன் குடும்பத்தை இழந்தான். அதோடு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி முழுவதும் தேவனுடைய சாபத்திற்கு ஆளானதை நாம் பார்க்கின்றோம். காரணம், அவன் தொடங்கிய இந்த பாதை சரியானது, ஆனால் அவன் முடித்த பாதை தவறானது. இடையிலே அவனுக்கு சுகபோக வாழ்க்கையின் மீது, உலகத்தின் மீது, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மீது அவனுக்கு ஆசை வந்து விடுகிறது. நீங்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்கிற அந்த தேவ மனிதருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த பூமியிலே பரதேசிகளாய், கூடார வாசிகளாய் வாழ்ந்தோம். எங்களுக்கான நிலையான வீடு இங்கே இல்லை, அது பரலோகத்திலே இருக்கிறது. பரலோகத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு நிலையான நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே பரதேசிகளாகவும் கூடாரவாசிகளாகவும் வாழ்ந்து அவர்கள் காலத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஓடினார்கள். தனக்கான ராஜ்யம் வேண்டும், தனக்கான குடும்பம் வேண்டும், தனக்கான தேசம் வேண்டும் என்று சொல்லி பாதுகாப்பாய் வாழ வேண்டும் என்று எண்ணி ஓடின அந்த லோத்து முடிவிலே பரிதவிக்கப்பட்டவனாய் மாறி போகின்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வாறு இருக்க போகிறீர்கள்? இந்த உலகம் உங்களுக்கு வேண்டுமா அல்லது இயேசு உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடனாக இருக்க போகிறீர்களா அல்லது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடக்கூடிய சீடனாக இருக்க போகிறீர்களா? நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், இதுவரைக்கும் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு கடினமானதாகவே இருக்கும். ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக தேவனை தேடக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து விட்டால் போதும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு உபவாசம் இருந்து விட்டால் போதும், அதற்கு பதில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திலே கலந்து கொண்டால் போதும், அதற்கு பதில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எனக்கு ஒரு துன்பம் வந்துவிடக்கூடாது, ஒரு வேதனை வந்துவிடக்கூடாது, ஒரு இழப்பு வந்துவிடக்கூடாது. அப்படி ஏதாகிலும் இழப்பு வந்துவிட்டால், துன்பம் வந்துவிட்டால், உடனே ஆண்டவரிடத்தில் கேட்பது, ஆண்டவரே, நான் உம்முடைய சர்ச்சைக்கு தானே வந்தேன், நான் உமக்காக உபவாசம் இருந்தேனே, நான் உமக்காக ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு கலந்து கொள்ள சென்றேனே, எனக்கு ஏன் இவ்வாறு நடந்தது? எவ்வளவு பெரிய அறியாமை! தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஞாயிறு ஆராதனைக்கு தேவனை ஆராதிக்க வந்தது தேவனுக்காக அல்ல. நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தது ஆண்டவருக்காக அல்ல. நீங்கள் ஏதோ ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திலே கலந்து கொண்டு அங்கே தேவனை மகிமைப்படுத்தியது தேவனுக்காக அல்ல. இது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, நம்முடைய அந்த பரலோக பயணத்தை இன்னும் அதிக பக்தியோடு, அதிக ஜாக்கிரதையோடு, அதிக பாதுகாப்போடு நாம் கடந்து செல்வதற்காக இந்த ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கின்றோம். ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொள்வது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக, உன்னுடைய விசுவாசத்தின் முதிர்ச்சிக்காக. நீங்கள் உபவாசம் இருப்பது தேவனோடு கிட்டி நெருங்கி வாழ்வதற்காக, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக. நீங்கள் உபவாசம் இருப்பதனால் தேவனுக்கு எந்த மகிமை கூட போவதே இல்லை. நீங்கள் ஞாயிறு ஆராதனை வருவதனாலே தேவனுடைய அந்த மகிழ்ச்சி அல்லது மகிமை அல்லது அவருடைய பலம் அதனால் கூட போவதல்ல.
சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீர்கள், ஆண்டவர் ஏதோ கட்சி நடத்துகிறது போல, பிசாசு ஒரு கட்சி நடத்துகிறது போல, ஆண்டவர் ஒரு கட்சி நடத்துகிறது போல. அதனால பிசாசு கட்சியிலிருந்து ஆண்டவருடைய கட்சிக்கு வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு, உங்க கட்சியில தானே நான் இருக்கிறேன், அதனால எனக்கு இதெல்லாம் செய்யுங்க என்ற மாதிரி கோரிக்கை வைக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியிலே ஆண்டவரை இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக தேடுவோம் என்று சொன்னால், நாம் லோத்துவை போல ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் மாறிப்போம். மாறாக இந்த உலகத்தை வெறுத்து ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோவை போல அவருடைய பாதையை மாத்திரம் பின்பற்றுவோம் என்று சொன்னார், நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மீதமுள்ள அந்த 2 வார்த்தைகளையும் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் ஆண்டவரை இந்த உலகத்துக்காக அல்ல, நித்தியத்துக்காக பின்பற்றும்படி நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, இந்த உலகத்தின் பெயர் புகழுக்காக அல்ல, நாங்கள் நித்திய வாழ்க்கைக்காக உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதுவே எங்களுக்கு பிரதானமாக இருக்கட்டும். அஞ்ஞானிகள் அப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ளவைகளை தேடி ஓடுகிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி தாரும். எங்கள் சிந்தனைகளிலே, நினைவுகளிலே, எண்ணங்களிலே இந்த உலகத்தின் ஆஸ்திகள் நிலைத்து நில்லாமல் பரலோகத்தின் மகிழ்ச்சி, பரலோகத்தின் சந்தோஷம், பரலோகத்தின் மகிமை எப்பொழுதும் நிலைத்து நிற்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா துன்பத்தின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும் உமக்காக தொடர்ந்து ஓடுகிற பலனை எங்களுக்கு அருளும். உண்மையான சீஷனா எங்களை மாற்றும். உம் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமைகளை மேறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக கடந்து செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.